அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த இந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கிய அடையாளம் தெரியாத தாவேக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்தெந்த பிரிவுகளில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? இது குறித்த முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம். கரூர் துயரம், அதிலிருந்து மீளாத அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவமானது கரூர்ல நேற்று விஜய் அரசியல் பரப்புரையும் போது நடந்தது. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் மிதிப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் கூட்ட நெரிசல்ல இறந்திருக்கிறார்கள். 39 பேர் வரை மருத்துவமனைக்கு இறந்த நிலையிலே எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தற்போது நேற்று ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் 2 பேர், கிட்டத்தட்ட சிடி நிர்மல்குமார், அது மட்டும் இல்லாமல் புசி ஆனந்த், இவர்கள் 3 பேர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா சார்புல அவர்கள் கொடுத்த, அதாவது மதியழகன் கொடுத்த, மேற்கு மாவட்ட செயலாளர், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் கொடுத்த அந்த பெட்டிஷன்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. 10,000 பேர் வருவாங்க, அதன் காரணமாக எங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும், அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் காவல்துறை அனுமதியும் அளித்திருந்தது. இந்த நிலையில முக்கியமான விஷயம், அந்த இடத்துல 10,000 பேர் வராம கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வரை நேற்று நடந்த துயர சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு 40 பேருடைய உயிரை கவ வாங்கியிருக்கிறது. அந்த இடத்துல பல உயிர்களை காப்பாற்ற வந்த ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தரமாரியாக தாவேக்கானர் தாக்கியிருப்பதாக வீடியோக்கள் மட்டும் இல்லாம காயம்பட்ட நபரே பேட்டி அளித்திருந்தார் ஊடகத்துக்கு. அவர் தற்போது கரூர் அரசு பொது மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில, அதாவது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான கௌதம் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில கரூர் நகர போலீசார் தற்போது 3 பிரிவின் கீழே வழக்கானது பதிவு செய்திருக்கிறார்கள். தாக்குதல் நடத்துதல், பொது அமைதிக்கு உத்தகம் ஏற்படுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து ஆம்புலன்ஸ் கௌதம் என்பவர் தாவேகனார் குறித்த வீடியோ காட்சி பதிவுகள் மூலம் தான் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அடையாளம் தெரியாத நபர்கள் தான் தற்போது எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது 2வது எஃப்ஐஆர் ஆகும். ஏற்கனவே முதல் எஃப்ஐஆர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்மல்குமார் மற்றும் புசியானந்த் ஆகிய 3 பேர் மீது போடப்பட்டிருந்தது. இது 2வது எஃப்ஐஆராக கருதப்படுகிறது. தொடர்ச்சியாக கரூர் புறநகர போலீஸ் இந்த சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.